நடித்த லீடர் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்று 5வது நாளை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கு. அதை சிறப்பிக்கும் விதமாக இன்று ஜோதி தியேட்டரில், செங்கல்பட்டு மாவட்டம் ஜோதி தியேட்டரில் மகளிர் அணி லெஜண்ட் மகளிர் அணி தலைவி கலைவாணி அவர்களுடைய தலைமையில் இன்று ஜோதி தியேட்டரில் லீடர் படம், அந்த படம் மாற்றுத்திறனாளிகள் படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதாக நாங்கள் ஒரு கேள்விப்பட்டோம். சரி, தியேட்டரில் ஒரு விசிட் அடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவ்வளவு சந்தோஷங்க, அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரிந்து இந்தியாவில் உள்ள எவ்வளவோ நடிகர்கள் இருந்தாலும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் ரசிகர்கள் இருப்பது எங்களுடைய லெஜண்ட் ரசிகர் மன்றம் தான் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பெருமையா சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி. தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி அனைத்து லாங்குவேஜ்லையுமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அதற்கு மனமார்ந்த நன்றிகளை ரசிகர் மன்றம் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருக்கும் மாநில தலைவர் திரு முத்துதுரை அவர்களும், மாநில செயலாளர் சுதாகர் அவர்களும், துணை செயலாளர் சுரேஷ் அவர்களும், மாநில இளைஞரணி தலைவி கலைவாணி அவர்களும், சுகேஷ் அவர்களும் மற்றும் ரைட் சுரேஷ் அவர்களும், செந்தில் அவர்களும், இப்படி மதன் அவர்களும், நஜீம் அவர்களும், டேவிட் அவர்களும், டானி அவர்களும், இப்படி அனைத்து ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருமே ஒரு ஒற்றுமையோடு இருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறோம். அதற்கு காரணம் மாநில தலைவர் திரு முத்துதுரை அவர்களுடைய செயல்பாடுகளால் மட்டுமே. நிர்வாகமும் சரியாக இருக்கும். அந்த நோக்கத்தில் லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, படம் பார்த்துட்டு நிறையா பேர் இன்னைக்கு ரிப்பீட் ஆடியன்ஸாக பார்க்குறாங்க. படம் நல்லா இருக்குங்க, லெஜண்டுக்காகவே, அவருடைய நடிப்புக்காகவே நாங்கள் இன்னொரு தடவை இந்த படத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் மறுபடியும் ரிப்பீட்டாக பார்க்குறாங்க. அதற்கு காரணம் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள் தான். ஏன்னா அவர்கள் தான் லெஜண்ட் அவர்களை வேற ஒரு பரிமாணத்தில் இந்திய நடிகராக மட்டுமல்ல, ஹாலிவுட் ஸ்டேஞ்சுக்கு, எப்படி ஹாலிவுட்டில் ஜேம்ஸ் பாண்ட் அவங்களோட நடிப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஆக்டிங்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப செட்டில்டாக நடிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு நடிப்பை கொடுத்துருக்கவர் தான் இந்த லெஜண்ட் அவர்கள். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் துரை செந்தில்குமார் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைத்து நடிகர்களுமே, நடிகர் ஷாம், ஆண்ட்ரியா, விடிவி கணேஷ், ஆதித்யா கதிர், இப்படி அனைவருடைய கதாபாத்திரமே பக்காவாக அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர் 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 லீடர். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல இந்த ஜோதி தியேட்டர்ல மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் இந்த தியேட்டர் மேனேஜர்கிட்ட கேட்டேன், ஜோதி தியேட்டர் மேனேஜர்கிட்ட, சார் இன்னைக்கு என்ன ஷோ போட்டிருக்கீங்க, எத்தனை மணி ஷோ, சீட்லாம் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், 95% சீட்டு நல்லா ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னாங்க. நான் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, மாற்றுத்திறனாளிகளும் நம்மளுடைய லெஜண்ட் ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க அவங்களும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்படி அங்கே போகிற பாருங்க, லீடர், நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மெட்ரோவில் கூட லீடர் அந்த ஸ்டிக்கர் போட்ட ட்ரெயின் தான் போயிட்டுருக்கு. அப்படி வானிலையும் கூட காற்றுலையும் கலந்திருக்கிறவர் தான் இந்த லீடர் லெஜண்ட் அவர்கள். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, என்ன நீங்க லெஜண்டுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சில பேர் வைத்தறிச்சல்ல சொன்னீங்க. நான் இப்பவும் சொல்றேங்க, பல நடிகர்கள், பல தயாரிப்பாளர்கள், பல இயக்குனர்கள், எவ்வளோ பேருக்கு நான் உதவியா இருந்திருக்கேன், ஏனியா இருந்திருக்கேன். ஆனால் நன்றி விசுவாசம் அப்படின்றது இல்லை. அப்புறம் தான் நான் யோசித்தேன், என்னப்பா இப்படி எல்லாரும் இருக்காங்களேன்னு. அப்போ தான்
லெஜண்ட் ரசிகர் மன்ற தலைவர் முத்துதுரை அவர்கள் என்ற சொன்னாங்க, அண்ணே நீங்க படுற கஷ்டம்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், லெஜண்ட் ரசிகர் மன்றத்து கூட சேர்ந்து வாங்கின பணியாற்றுவோம்னா அப்படின்னு இவர் சொன்னாரு. அந்த ஒரு காரணத்திற்காக லெஜண்ட் ரசிகர் மன்றத்து கூட இணைந்து இன்னைக்கு என்னால் முடிஞ்ச உதவியாக ரசிகர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் ரசிகர் மன்றம் சார்பாக. இப்பவும் சொல்றேங்க, எல்லாரும் சோத்துக்கு குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க, நான் சோத்துல லெஜண்டை ஊற்றி சாப்பிடுவேன். சோத்துக்கு பொரியலை வச்சு சாப்பிடுவாங்க, நான் சோத்துக்கு லீடரை வச்சு சாப்பிடுவேன். அப்படி விசுவாசமான ஆள் தான் இந்த கூல் சுரேஷ். அதனால நீங்க கமெண்ட்ல என்ன வேணா சொல்லிட்டு போகலாம், அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை. இன்னொன்று சொல்றேங்க, முந்தா நாள் சாப்பாடு கொடுத்தோம், லீடர் படம் வெற்றி அடைஞ்சதுனால சாப்பாடு கொடுத்தோம். ஆனா பல பேர் அந்த சாப்பாடு கொடுத்ததை வந்து கிண்டல் பண்ணி பேசுறீங்க. நீங்க உங்க ஆத்தாப்பனோட வருமானத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, அதனால உங்களுக்கு அந்த சோத்தோட அருமை தெரியல. ஒருவேளை சோத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த லீடர் கொடுத்த லெஜண்ட் கொடுத்த அந்த சாப்பாடோட அருமை என்னன்னு தெரியும். வெற்றி விழாக்கு சாப்பாடு கொடுத்த அந்த சாப்பாடோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சாப்பாடோட அருமை தெரியாம தான் நெக்கலா திமுறா தெனாவட்டா எவனோட சோத்தையே நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதால தான் உங்களுக்கு அந்த சோத்தோட அருமை தெரியல. உழைச்சு பார், உழைச்சு சாப்பிடு. லீடர் அவர்கள் லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய நடிகராகி 4 பேருக்கு பல உதவிகள் செய்து வயிற்றுக்கு சாப்பாடும் கொடுத்து உதவிட்டு இருக்காரு. அந்த சோத்தை பார்த்து நீங்க இலக்காரமா பேசுறீங்க. இப்பவும் சொல்றேன், சோத்தை பத்தி பேசுனீங்களா உங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லாம போயிரியா, சோத்துக்கே வழி இல்லாம போயிரு. நான் பல நடிகர்கள், பல இயக்குனர்கள், பல தயாரிப்பாளர்களை பார்த்தவன். நான் லெஜண்டோட கால் தூசிக்கு வர மாட்டீங்க. லீடர் 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 இன்னமும் நான் நிறைய பேசுவேன். ஆனால் அந்த லீடர் லெஜண்டோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க என்ன கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா எங்களுடைய நோக்கம் மக்களை மகிழ்விக்கிறது மட்டும்தான், பாதையை நோக்கி போயிடக்கூடாது. லீடர் அவர்களும் லெஜண்ட் அவர்களும் அதே தான் நினைக்கிறதுனால நாங்கள் வேற எந்த நோக்கமாக போயிடக்கூடாது என்பதற்காக நான் அடக்கி வாசிட்டு இருக்கேன். சரிங்களா? நிறைய பேர் கேட்டீங்க, நீங்கள் எலெக்ஷன் நடக்குதே, மிகப்பெரிய பேச்சாளர்லாம் இருக்கீங்க, நீங்கள் எலெக்ஷனுக்கெலாம் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ சொல்கிறேங்க, நான் பல அரசியல்வாதிகளையும் பார்த்தவன். எனக்கு அரசியல் வேண்டாம், அரசியல் வேண்டாம். இன்னைக்கு லெஜண்ட் அவர்களை நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன். இது போதும், இது போதியா? என் தாய் தாய்ப்பனுக்கு பிறகு நான் தெய்வமாக மதிக்கக்கூடியவர் இந்த லெஜண்ட் அவர்கள். பல அரசியல்வாதிகளை நம்பி போயிட்டு நடுத்தருவில் நிக்க சொல்றீங்களா? நான் சீட்டு தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதி வரும்போது நடு காரை வழி நிறுத்தி அந்த வேலை பண்ண சொல்றீங்களா? சீட்டு கொடுக்கலன்னா வேற கம்பெனிக்கு தாவுவீங்க. காலையில் ஒரு கம்பெனியில் இருப்பீங்க, சாயந்தரம் ஒரு கம்பெனியில் இருப்பீங்க, மறுநாள் காலையில் உங்களுக்கு ஒரு சீட்டு தருவாங்க. அப்படி மக்களை ஏமாற்றி பிழைக்கும் இந்த கூல் சுரேஷ் இல்லை, ஒன்லி மக்களை சந்தோஷப்படுத்துவன் தான். அதனால தான் கட்சியே வேணாம் அப்படின்னு லெஜண்ட் அவர்களுக்கு ஊழியம் செய்தால் போதும். என் நண்பன் ரசிகர் மன்ற தலைவர் முத்துதுரை அவர்களுக்கு துணையாக இருந்தா போதும், என் தங்கச்சி கலைவாணி அவர்களுக்கு துணையாக இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் அரசியல வேணான்னு ஒதுக்கி வச்சிருக்கேன். தயவு செய்து வேற நோக்கத்தை பயன்படுத்தாதீங்க, சரிங்களா? நன்றி சார். டென்ஷன் ஆக வேணாம் தான் சார் நினைக்கிறேன், டென்ஷன் ஆக வேணாம் தான் நினைக்கிறேன். கூலும் தான் போட்டிருக்கேன் செயின். ஆனால் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது கூலா இருக்க முடியல, டென்ஷன் ஆகுது. தயவு செய்து உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. ஓகே, தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில
தலைவர் திரு முத்துதுரை அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர் வாழ்க, லீடர் வாழ்க. லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. அதை சிறப்பிக்கும் விதமாக செங்கல்பட்டு மாவட்டம் ஜோதி தியேட்டரில் 5வது நாள் இன்னைக்கு வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. அதை சிறப்பிக்கும் விதமாக இன்னைக்கு கேக் வெட்டோம். லீடர் லீடர் கேக்